ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில திரு பெரியார் அவர்களுடைய உருவப்படத்தை ஓபன் பண்ணி ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஒன்று பண்ணதை நேற்றைய தினம் பார்த்தோம். ரைட்டா, உண்மையிலேயே எனக்கு அந்த செய்தியை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா ஏதோ அவங்களோட கொள்கை தலைவரை உலக மக்கள் போற்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களேன்னு. அப்புறமா கொஞ்சம் நோண்டி பார்த்ததும் தெரியுது பாவா டம்மி பாவான்னு. என்னதான் கதைன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஸ்டம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கிற பல இன்ஜினியரிங் காலேஜஸோட எஜுகேஷன் சிஸ்டத்தை உள்ளடக்கியது. இதே சிஸ்டம் தான், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது இண்டிபெண்டன்டான ஒரு தனி யூனிவர்சிட்டி தான் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 40 பிரைவேட் ஹால்ஸ் செயல்பட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் சொல்றேன் கேளுங்க. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ், பேலில் காலேஜ், ட்ரினிட்டி காலேஜ்னு கிட்டத்தட்ட 40 காலேஜஸ் இந்த 40 ஹால்லையும் செயல்பட்டு இருக்கு. அதாவது இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்க்கு உள்ள அந்த 40 ஹால்ல ஒரு ஹால்ல இயங்கிட்டு இருக்கிற ஒரு காலேஜ், அதாவது சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ்ல தான் பெரியார் அவர்களோட உருவ சிலை எல்லாம் கிடையாது. சாதா ஒரு டேபிளுக்கு மேல ஒரு போட்டோ வச்சு ஒரு துண்டை போட்டு ஒரு ரிபனை வெட்டி ஓபன் பண்ணாங்க. இதுல திமுக உடன்பரப்புகளுக்கு எல்லாம் இருக்கிற சந்தோஷம் எப்படி தெரியுமா? எங்க ஐயா பெரியார் அவர்களோட உருவ சிலையை எங்க ஐயா லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் திறந்து வச்சுட்டாருன்னு பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டே பங்கு. ஆக்சுவலா அந்த நிகழ்வுல சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ்ல, அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இந்த ஆண்டனிஸ் காலேஜ்ல நீங்களும் நடத்தலாம். ப்ரொசீஜரை சொல்றேன், கேக்குறீங்களா? ஸ்டெப் நம்பர் 1, அதாவது பணத்தை கொடுத்து முதல்ல ஹாலை புக் பண்ணணும். எல்லாத்துக்கும் துட்டு தானே, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகும். நம்ம ஐயாக்கு அதெல்லாம் ஒரு காசான. ஸ்டெப் நம்பர் 2, அதாவது இந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கும் இந்த நம்பருக்கும் நீங்க புக் பண்ண ஐடியை ஷேர் பண்ணணும், அதாவது அனுப்பணும். ஸ்டெப் நம்பர் 3, அதாவது இந்த ஈவெண்டோட பேர் என்ன, இந்த ஈவெண்ட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க, டேட்டு, டைம், இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு லஞ்சு, டீ, காஃபி ஏதாச்சும் வேணும்னா அட்வான்ஸா அதையும் சொல்லிக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, அதாவது மொத்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு பணத்தை பவுன்ஸா அங்க பே பண்ணணும். ஏன்னா லண்டன்ல நம்ம பணம் அங்க செல்லுபடி ஆகாது. சிம்பிளா ஒரு ஸ்டார் ஹோட்டலையோ ஒரு மண்டபத்திலேயோ இல்ல ஒரு ஹாலிலேயோ கல்யாணம் நடத்துறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுதான். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களோட போட்டோ கொடுத்து ஆப்பிரிக்க நாட்டோட பழங்குடியினருக்கு பணத்தையும் கொடுத்து ஆட வச்சு அசிங்கவும் பட்டாங்க. இப்போ பணத்தை கொடுத்து பெரியார் போட்டோ, இதுக்கு எதுக்கு சாமி கோட்டும் சூட்டும்? கேட்டா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே பெரியார் போட்டோ திறக்கிறாங்களாம். அவங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கும் உங்க தாத்தாவோட போட்டோவை ஆக்ஸ்போர்ட்னு பேருக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்ல திறந்து உங்க நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்க கிட்ட பெருமைப்படணும்னா நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவோட லீலைகளை பற்றி தெரியாத உடன்பரப்புகளுக்கும் புக்கிங் ப்ரொசீஜர் என்னதான்டான்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.